என்ன மாதிரி ரோல் இருக்கும், எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு படத்துல? அவர் கூட ஒரு சின்ன கேரக்டர் தான் மூவ் ஆயிட்டு இருப்போம். அது ஜெயிலில் ஒரு மேட்டர் நடக்கும், அப்புறம் ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் நடக்கும். அதில் ஓகே, எனக்கு அந்த சின்ன சீக்வன்ஸே ஒரு பெரிய பெரிய கேரக்டர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு படத்துல பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு ஒரு பெரிய இது. அண்ட் மெயினா வந்து அந்த சாங்ல வந்து ஒரு டான்ஸ் போட்டு நீங்களும் பாபா பாஸ்கர் மாஸ்டரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆமா, அவனும் ஒரு சின்னதா 2 பேரும் சேம் ஒரு மாதிரி தான். ஓகே, ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மேபி அதுல வந்து ஒரு ஆக்டர் டான்சர் இல்லாம ஒரு ஆக்டரா அதுல நம்ம கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இதுல வந்து 2 பேருமே டான்ஸரா போடும் போது இதுக்குள்ள வந்து ஏதாவது அது ரிலேட்டடா ஏதாவது இருக்குமா அப்படி யோசிக்க தோணும்? இல்ல அப்படி அந்த டான்ஸ் ரிலேட்டட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நாங்க எந்த சாங்லயும் இருக்க மாட்டோம். அந்த சாங்ல ஒரு ஃபேமிலி சாங் இல்லையா, ஸோ நாங்க வந்து அவருக்கு விஜய் சாரோட டிராவல் ஆயிட்டு இருக்கோம் ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல. ஸோ அந்த சீக்வன்ஸ்ல ஒரு சின்ன பீஸ், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் கடைசி படம்னு அறிவிச்சுட்டு தான் படத்துக்குள்ளே போனாங்க, ஜனநாயகம் தான் கடைசி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு எதுவும் பேசுறதுக்கான அந்த இதை பத்தி பேசுறதுக்கான சான்ஸ் எதுவும் கிடைச்சது? இல்ல அதான் நான் பேசல. பட் யோசிச்சிருப்பீங்கல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல அங்க நின்று நீங்க அவரை பார்த்துட்டு இருக்கும் போதோ, என்ன ஒரு டப்புன்னு கடைசி படம்னு சொல்லிட்டாரு, பயங்கரமா இருக்கே இது அப்படி. இப்போ எனக்கு கூட தான் இப்போ சார் கடைசி படம் எல்லாருக்குமே ஒரு ஷாக் தானே. ஸோ எல்லாம் அவரோட ரசிகர்லாம் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்காங்க, சார் அடுத்த படம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் தான் சார், ஃபீலிங் தான் ஜி, நீங்கள் நெக்ஸ்ட் படம் பண்ணணுன்றது. இது லாஸ்ட் படம் இல்லாமல். ஸோ நீங்க ஜீன் தான் கூப்பிடுவீங்களா? ஜி தான் கூப்பிடுவோம். ஓகே, அவர் என்ன அட்ரஸ் பண்ணாரு உங்களை, எப்படி கூப்பிடுவார்? ஜானின்னு கூப்பிடுவார். ஓகே, ஜானி. ஓகே, ஜானி.